உள்ளக விசாரணைகளில் சாட்சியம் அளிக்க சோமரத்ன ராஜபக்ஷ தயாரில்லை. நிலைப்பாட்டை விளக்கினார் மனைவியும் சகோதரியும். முல்லைத்தீவு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞன் சடலமாக மீட்பு. 6 ராணுவத்தினர் கைது. 3 விளக்கமறியல். மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்துமாறு தென்னிலங்கையின் 3 அரசியல்வாதிகள் விடுத்த கோரிக்கை. தகர்ந்து போகும் ஜெனீவா திட்டம். தனக்குத்தானே குழிவெட்டும் NPP. புதிய சட்டமூலத்தால் திரிசங்கு நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள். இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா? யானை மனித மோதல்களால் பலியாகும் அப்பாவி உயிர்கள். அசர்பைஜான் ஆர்மேனியா சமாதான உடன்படிக்கை வெள்ளை மாளிகையில் கையெழுத்தாக்கியது. ஃபார்முலா 3 போட்டிகளில் பங்கு பற்றும் முதல் இலங்கையராகிறார் எவன் டேவிட். இந்த விடயம் உட்பட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lkயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். வீரகேசரி எங்கேயும் எப்போதும்.